அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 25/7/2024. பஞ்சமி திதி பின்னிரவு 1:59 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:14 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? மந்திரம் ஜபிக்க, தீட்சை பெற, குலதெய்வத்தை வணங்க, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் பெற, உறவினர் மற்றும் நண்பர்களை சந்திக்க, புதிய ஆடைகள் அணிய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே, நீ நினைத்ததை எழுதப் போகும் பேனாவாக மாறு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு நிற்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. உங்கள் முதுகில் எதை வேணாலும் எழுதிட்டு போகலாம், உங்கள் தலையில் எதை வேணாலும் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு, என் வழி தனி வழி, நான் எப்பொழுதுமே எனக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுருக்கிறேன், அதில் தான் நான் இருப்பேன், அப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை தானே எழுதும் பேனாவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான இடத்துல இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகள் உங்களை தேடி வருங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. லாபாதிபதியுடன் சுகாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதே மாதிரி விற்கணும்னு நினச்சிருந்த இடத்த விற்கிறது, இந்த மாதிரி சுப செய்திகள், வரவுகள், பணவரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி உணவு வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உயர பறப்ப நினைப்பது தவறல்ல, ஆனால் உடனே பறக்க நினைப்பது தான் தவறாகும். ஆமாங்க, சிலர்லாம் அடித்து பிடிச்சி 5 வருஷத்தில் சம்பாரித்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 50 வருஷம் ஆனாலும் மனித நயத்தோடு இருப்பீங்க. எப்பொழுதுமே நம்ம நியாயமாக தர்மத்தோடு சம்பாதிக்கணும். அதுதான் நம்ம கையில் தங்கும். அதுதான் நம்முடைய சந்ததிகளுக்கு பலனளிக்கும். வழி வழியாக அவங்க நல்லா வாழறதுக்கான
வழிவகுக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு குறுக்கு வழியிலோ மனசாட்சியற்ற விதத்திலோ செல்லாமல் எங்கும் எப்போதும் நேர்வழியில் சென்று முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உடம்பு எடை கூடிக்கிட்டே போகுது, உடல் பருமனாகிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா கொழுப்புக்கு உரிய கிரகமே குரு பகவான் தான். அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால நடைப்பயிற்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்படியே நீங்கள் நான் பயங்கரமாக உழைச்சின்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் வராது அப்படின்லாம் சொல்கிறத விட்டுட்டு காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ கொஞ்சம் நடைப்பயிற்சி மேற்கொண்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு எரிஞ்சு விழுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்குள்ளார தான் அந்த சிடுப்பு அந்த மாதிரியான சினம் கோபம் எல்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் ஏதோ வாயை கட்டி வயிற்றை கட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த ரூபாயில் சின்னதாக நகை நட்டு அல்லது புறநகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேற்றுமொழிக்காரங்க மூலமாக வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் சின்னதாக இருந்து வந்த குடைச்சல் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி உத்தியோகத்திலையும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, திடீர் பண வரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்கும் தெரிவதில்லை. ஆமாங்க, திரி தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்வதனால்தான் எல்லாருக்கும் வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. அதுபோல தாங்க நீங்கள் வீட்டுக்கு திரியாக இருப்பீங்க. பல விஷயங்களை மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சுப்பீங்க. கஷ்ட நஷ்டமெல்லாம் நம்மோட போட்டோம், குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதை நாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம், எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சிரிக்கின்ற முகங்களை பார்த்து தன்னுடைய சோகங்களை மறந்து போபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது, ஓய்வு கிடைக்க மாட்டேங்குது, சோர்வு களைப்பாக இருக்குதுங்கிற மாதிரியான சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருக்குங்க. அருகில் முருகன் கோவில் இருந்தால், நீங்கள் பக்கத்தில் கோவில் இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை சென்று வணங்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால லேசாக பல்வலி, கண் பார்வை கோளாறு, லேசாக கண் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சந்திரன் இன்னைக்கு ரொம்ப பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் தாங்க அதுக்கெல்லாம் சரியானவர், அதனால் இந்த வேலையும் நீங்களே முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போகவே முடியல, ஆஃபீஸ்லேயே ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா தங்கிடலாம் போல இருக்கேன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக
நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு நிழல் போல உங்களை தேடி ஓடி வரும். ஆமாங்க, அறிவை வளர்த்துக்கிறதுல நீங்கள் எப்பயுமே ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, கையிலேயே ஒரு அறிவார்ந்த புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு வாசிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. யாராவது ஏதாவது அறிவுரை சொன்னாலும் கூட, வயதில் குறைவானவங்க, சின்ன வயசுக்காரங்க புத்திமதி சொன்னாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க சொல்கிறது ரொம்ப சரிதான் அப்படின்னு மனசில் பட்டுடுச்சுன்னா உடனே அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்களில் இருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடந்தாலே ஹீமோக்ளோபின் கொஞ்சம் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும், கால்சியம் டெஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. மேலதிகாரிகளே உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்கும். ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, திசை திரும்பாத அம்புதான் ஆற்றல் உடையது, அதுவே இலக்கை அடையும். ஆமாங்க, நீங்களும் திசை திரும்பாத அம்பு போன்றவர்கள். ஏன்னா ஒரு வேலையை தொடங்குறீங்கன்னா ஒரு லட்சியத்தோடு அதை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எப்பயுமே ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட அந்த லட்சியத்தை எப்படி அடையிறது, அந்த குறிக்கோளை நாம் எப்படி அடையிறது, அந்த இலக்கை எப்படி நாம் சாதிச்சு காட்டுறது, இந்த மாதிரி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனசிலேயே பெரிய பெரிய லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 4:15 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. மாலை 4:15 மணியிலிருந்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்களை நம்பி பணத்தையோ அல்லது தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்து அனுப்பாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களின் போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எதிரும் புதிருமாக சிலர்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, செயல்கள்தான் நிலைக்கும், வார்த்தைகள் மறைந்து போகும். ஆமாங்க, ஒருத்தவங்களுக்கு நாம் எந்த வகையில் நாம் உதவி செய்தோம், ஏதாவது பணம் கொடுத்து உதவணுமா அல்லது வேறு ஏதாவது வகையில் உதவணுமா, அதுதாங்க அவங்க மனசில் போய் தங்கும். அன்னைக்கு அந்த உதவி நமக்கு செய்தாங்களே, நாம் கஷ்டப்பட்ட நேரத்தில் இல்லைன்னு சொல்லாமல் நமக்கு கொடுத்து உதவுனாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்து எங்கும் எப்பொழுதும் மற்றவருடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சிலெல்லாம் அப்படியே வார்த்தையால் தேனாக பேசுவாங்க, ஆனால் பையிலேருந்து 10 ரூபாய் கையில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தேவைகளை எப்போதும் பூர்த்தி செய்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும், முடியும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே கூட பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கேட்டதற்கு மட்டும் பதில் என்றால் உன்னுடைய கேள்விகளுக்கு அங்கே மதிப்பில்லை என்ற அர்த்தம். ஆமாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே மதிப்பில்லாத அர்த்தம். சாப்பிட்டேங்க, வெண்டைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கேள்விக்கு அங்கே மதிப்பு இருக்குது, உங்கள் மேலே அவங்க ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தாங்க சிலரிடம் கேள்வி கேட்பதன் மூலமாகவும் சிலரிடம் பதில் வாங்குவதன் மூலமாகவும் அவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு அடையாளம் காணக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது. 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அதில் ஒருத்தவர் தரேன்னு சொல்லிட்டாரு, அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷம் இன்றைய தினத்தில் எட்டி பார்க்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. குருவும் செவ்வாயும் மறைஞ்சு கிடக்கிறதுனால எப்படியெல்லாம் காசு பணத்தை நாம் வீணாக விரைய செலவுகளாக பண்ணி அழித்தோம், இப்போ தான் பணத்தோட அருமெல்லாம் நமக்கு தெரிய வருதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கூட நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், திடீர் லாபமும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் எல்லா வகையிலுமே பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும், ஏன்னா செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வசிக்கும் இடங்களை பொறுத்ததல்ல வார்த்தைகளும் குணங்களும், ஆனால் வாசிக்கும் வார்த்தைகளை பொறுத்தே இருக்கிறது நற்குணங்கள். ஆமாங்க, ஒருத்தவங்க இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படி தாங்க பேசுவாங்க
அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. எந்த ஏரியாவில் நாம் இருந்தாலும் எத்தகைய புத்தகங்களை நாம் படிக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்களை நாம் கற்றுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க ஒருத்தவங்களுக்கு நற்குணங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்ல நல்ல புத்தகங்களை வாசித்து கொண்டே இருப்பீங்க. நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை யோகாதிபதி குரு பகவானுடன் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதனால் உங்களுடைய பழைய திறமைகள் அதெல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குங்க. சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா பாடுவேங்க, ஆனால் அப்போல்லாம் எதுவும் வாய்ப்பு கிடைக்கல. திடீர்னு அந்த சேனல்லேருந்து கூப்பிட்டாங்க, இப்போ தான் போய் பாடிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த ஏரியாவிலலாம் நம்ம இடம் வாங்க முடியாதுங்க. ஆனால் இப்போது ஒரு நல்ல இடம் அந்த ஏரியாவில் வந்து இருக்குது, வாங்கலான்னு இருக்கேன், ரேட்டும் நம்ம நினச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நீண்ட நாள் சாதனைகள் அதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வருங்க. பெரியவங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, ஆசீர்வாதம், அன்பு அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கண்ணால் பேசிக்கிற அளவுக்கு புரிதல் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. ஆனால் இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஏதாவது பழைய விஷயங்களெல்லாம் பேச வச்சு நடுநடுவில் சில குழப்பத்தை உருவாக்கிட்டு தாங்க இருப்பார். உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்திலேயும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதுவும் சுலபமில்லை, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். ஆமாங்க, ஒரு விஷயத்தை நாம் சாதிக்கணும், ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்காக நீங்கள் மலைச்சி போய் நிற்க மாட்டீங்க. விடாமல் முயற்சி பண்ணோம்னா எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு எந்த ஒரு பெரிய வேலையை தொட்டாலும் அதை தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலமாக அதில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்னொரு பக்கம் நாம் ஏதாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. தைரியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவர். அவர் நல்லா இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகமாகும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இடத்த கொடுத்துட்டு வேறு இடம் வாங்கலாம், கொஞ்சம் வாங்கி பெருசாக கட்டலாம் அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. சூரியன் மறைஞ்சி கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் இருந்தால் உடனுக்குடன் செலுத்திடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், லாபமும் இருக்கும். ஏன்னா தரமான பொருட்களை நீங்கள் தரீங்க, அதனால தான் வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு சில உதவிகள் செய்வதன் மூலமாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு திடீர் செலவுகள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் எதிர்பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. அதுதாங்க உண்மை. எல்லாருமே கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட முடியாது. அதே மாதிரி எல்லாருமே கடைசி வரைக்கும் சோகமாகவும் இருந்துட முடியாது. சோகம் சுகம் இந்த ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடியதுங்கிறத முழுமையாக புரிந்து வைத்து கொண்டு சித்தர்களைப் போல பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சும்மாவா 7.5 சனி போட்டு புரட்டி எடுத்துருச்சு. இப்போல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒரு தத்துவமாக இருக்குது. பெரிய பெரிய புத்தகமெல்லாம் படிச்சுட்டு பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. புத்தகம் படிக்கிறத விட வாழ்க்கையை படித்து நீங்கள் பெரிய ஞானி ஆயிட்டீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் உங்களை பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகும். சூரியன் உங்களை பார்க்கறதுனால திடீர்னு கோவப்படுவீங்க, கொஞ்சம் ஆவேசப்பட்டு பேசுவீங்க. அடங்கியெல்லாம் இனிமேல் போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆவேசப்படுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்கும், ஒரு பொறுமை சாந்தம் வர ஆரம்பிக்கும். நல்லவங்க அறிமுகம் ஆகுவாங்க. உங்களை சுற்றி இருந்தவங்களில் கொஞ்சம் சிக்கலானவங்க, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை தப்பாக வழிநடத்தினவங்க, அவங்கெல்லாம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. விலக ஆரம்பித்து நல்லவங்கள்லாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து சேருவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வரும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு பொருத்தமான வரன் அமைகிற ஜாதகம் இன்றைக்கி தேடி வரும். அதில் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள்லாம் இப்போ நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தெளிவும் ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதவிகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பயணத்தை வேண்டுமானால் காலம் தீர்மானிக்கலாம், ஆனால் பாதையை தேர்ந்தெடுப்பது நீயாக இரு. ஆமாங்க, பயணங்கள் முடிவதில்லை, அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எந்த பாதையில் பயணிக்கணும், எப்போ நாம் பயணம் செய்யணும், எதுக்காக பயணம் செய்யணும்னு யோசித்து தன்னுடைய லட்சியங்களை அடைவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்களை மூக்க நுழைக்க நீங்கள் விட மாட்டீங்க. அடுத்தவங்கள ஆலோசனை கேட்பீங்க, ஆனால் அதன்படி நீங்கள் நடக்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் அனுபவம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்டு நடந்துப்பீங்க. அப்படிப்பட்ட சுய அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாளாகவே கொஞ்சம் கோபப்பட்டீங்க. திடீர்னு பணப்பற்றாக்குறை இருந்தது, வேலை சுமையும் இருந்தது, குடும்பத்தில் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி மாறுங்க. இன்றைய தினம் காலை 10:45 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறதுனாலையும் 2வது வீட்டில் வந்து உட்கார்றதுனாலையும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பெல்லாமே விலகும். உற்சாகமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எதையும் தள்ளி போட மாட்டீங்க. இன்றைக்கே எல்லாம் பார்த்துடலாம், பண்ணிடலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக இன்றைக்கி இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அது கொஞ்சம் மாறும். வியாபாரத்தில் கூட விற்காமல் அப்படியே தேங்கி கிடந்த சரக்கெல்லாமே இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா, உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு சிலர்லாம் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான அறிவுத்திறன் இருக்குங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள்
நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நம்முடைய மௌனத்தை யாரால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறதோ அவரால் மட்டுமே நம்முடைய மனதை கணித்து கொள்ள முடியும், கணித்து பார்க்க முடியும். ஆமாங்க, சில நேரத்தில் நாம் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு நெருக்கமானவங்க, நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, நம்ம மேலே அதீத பாசம் காட்டுறவங்க மட்டும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இதனால் அப்படி இருக்கீங்களா, அதனால் அப்படி தானே அப்படி இருக்கீங்க அப்படின்னு சரியாக அதை கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல இதயங்களுக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 10:45 மணியிலிருந்து மாலை 4:15 மணி வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மாலை 4:15 மணி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக கிடைக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. யாராவது ஏதாவது உங்களை பற்றி அப்படி இப்படின்னு பேசினா கூட அப்படியே பொங்கி எழுந்து போய் சண்டை போட்டுன்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் வரும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள், அதுதாங்க ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.